இந்த நிலைமை மிக நிச்சயமாக மாற்றணும். அதை நம்ம பார்க்க முடியுது. தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அதற்கு நீங்கள் அதுக்கான பணிக்கான ஊதியத்தை கொஞ்சம் உயர்த்தியிருக்காங்க. அதுவும் வந்து ஆவரேஜாக வந்து ஒரு அரௌண்ட் 280 290 தான் இருக்குது. அதையும் வந்து நம்ம ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறோம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மணப்பாறையில் நிறைய குளங்கள் தூர் வார வேண்டியிருக்கு. நகர்ப்புற பகுதிகளிலையும் இந்த முறை ஒரு மோர்க்குளம் வந்து மணப்பாறையில் ரொம்ப வருஷமாக பிரச்சனையாக இருக்குது. இந்த முறை ஒரு வாட்டர் வாரியர்ஸ் அமைப்போடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகம், நகராட்சி எல்லாரோடும் சேர்ந்து அதை எப்படியாவது சரி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை முன்னெடுப்பை நான் எடுத்திருக்கேன். அதே போல் துவரங்குறிச்சியில் வந்து நிறைய அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட் இருக்குது. ஒரு நாளைக்கு 70 கேஸ் பக்கமாக சிவகங்கை அந்த மாதிரி ஏரியாக்கள் இருந்து ரிப்போர்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு ட்ரௌமா சென்டர் வேணுங்கிற ஒரு கோரிக்கை நம்ம வச்சுருந்தோம். அதை அடுத்த வருஷம் ஏதோ ஒரு ஸ்கீமில் PMJVKலையோ இல்லை வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஸ்கீம்லையோ அதை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை நம்ம இப்போ முன்னெடுத்திருக்கோம். கொஞ்சம் ஆக்சிடென்ட் சாலை பாதுகாப்பு குழு கூட்டம் நடந்தது. ஆக்சிடென்ட் ஸ்பாட் நடக்கிற ஏரியாக்கள் நிறையா இருக்குது. திருச்சியில் தான் அது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க சொல்லுவாங்க. மணப்பாறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேசிய நெடுஞ்சாலைகளில் கிட்டத்தட்ட ஒரு 7 8 9 இடங்களில் வந்து பாலங்கள் இல்லாமல் விபத்து நடக்கக்கூடிய பகுதிகள் இருக்குது. அதில் வந்து 5 இடங்களில் வந்து நம்ம பணி முடிச்சிட்டோம். ஒரே ஒரு இடம் மட்டும் நடந்துகிட்ருக்கு. 2 இடத்துக்கு வந்து குறிஞ்சி ஹோட்டல் ரவுண்டானாலாம் ஒரு 50 கோடி ரூபா பணம் சேங்ஷன் ஆகிருக்கு. மிச்சம் 2-3 இடங்கள்லையும் வேலை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணணும் கேட்டிருக்கோம். கல்வியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கல்வியை வந்து ஒரு கற்றலை நவீனமயமாக்கிறதுக்கான முயற்சியை நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் தொடர்ந்து எடுத்திருக்கோம்.